Go and tell somebody Jesus. Mission movement. ராஜ்யத்தினுடைய தலைவர் யார்? ஆண்டவராகிய கர்த்தர். அவரும் அவருடைய ராஜ்யமும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ராஜ்யம், புதுமையான ஒரு ராஜ்யம், மாறுபட்ட, வேறுபட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த ராஜ்யத்தினுடைய தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் 18ஆம் அதிகாரம், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். ஆம், இந்த புதிய ராஜ்யம் ஒரு புதுமையான ராஜ்யம், அது இந்த உலகத்திற்குரியதல்ல என்று சொல்லி அந்த ராஜ்யத்தினுடைய தலைவராக நான் தான் இருக்கிறேன் என்பதாக அதே யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லுகிறார். நான் ராஜா என்று சொல்லி ஆண்டவர் ஒத்துக்கொள்ளுகிறார். நான் ராஜாதான், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று சொல்லுகிறார். he is the rightful king. அவர்தான் உண்மையான ஒரு ராஜா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்றால், இங்கே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீது 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் திருப்பி கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. இங்கே ஒருவேளை சவுலை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், மக்களால் விரும்பப்பட்ட ஒரு ராஜா, மக்கள் விரும்பி கேட்ட ஒரு சித்தத்திற்கு, மக்களுடைய த டிசர்விங் வில், அங்கே அவர்கள் விரும்பின அந்த அவர்களுடைய வாஞ்சை விருப்பத்தை ஆண்டவர் அங்கே அனுமதிக்கிறார். அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்ட ராஜா. ஆனால் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இது த டைரக்ட் வில் ஆஃப் காட், ஆண்டவருடைய நேரடியான திருவுள சித்தம் இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கலாம். ஆம், ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறுபாடாக நாம் சில காரியங்களை வருந்தி விரும்பி நாம் கேட்கிறோம். ஆண்டவர் பொறுத்து பார்த்து, இவன் ஒரேடியாக இவ்விதமாக கேட்கிறானே என்று சொல்லி நம்முடைய வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் அதை என்ன செய்கிறார்? விட்டுவிடுகிறார். அதனுடைய விளைவு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாக இருக்கிறார். ஒருவேளை கிதியோனை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றார். கர்த்தரே ஆளுவாராக. ஆம், தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது தேவனுடைய ஆளுகை அங்கே திருமுகமாய் காணப்படுகிறது. சாமுவேல் வேதனைப்படுகின்ற பொழுது, மக்கள் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவர்கள் தொந்தரவு கொடுக்கின்றதான வேளையிலே, அவன் வருத்தப்படுகின்றதான வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை தள்ளிவிட்டார்கள், என்னுடைய ஆளுகையை தள்ளிவிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது புதிய ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த ராஜ்யத்தின் தலைவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. அது மாத்திரமல்ல, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே தாவீதை சாமுவேல் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அங்கே 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம்.
எபிரேய ஆக்கியம் குறிப்பிடுகிறதான வேளையிலே எபிரேயர் 1 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகின்ற பொழுது உன் ஆண்டவர் உன்னுடைய ராஜா, அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அது மாத்திரமல்ல, அவர்தான் அங்கீகரிக்கப்பட்ட ராஜா, த அப்ரூவ்ட் கிங். அவர்தான் அங்கீகரிக்கப்பட்ட ராஜா. இதைத்தான் நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் பிலிப்பு சபைக்கு எழுதுகின்றதான வேளையிலே 2 9 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டான், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான், தாவீது ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டான். 2 சாமுவேல் 5 வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகின்ற பொழுது, என் ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எல்லா நாமங்கள், எல்லா ராஜ்யங்கள், எல்லா அரியணைகளுக்கு மேலாக அவருடைய ஆட்சி இருக்கிறது. நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடும். ஆம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா, என்னுடைய ராஜா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இப்பொழுதோ தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ராஜா புறக்கணிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்படுகிறான், உடனே அரியணையிலே போய் உட்கார முடியவில்லை. அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேசாந்திரியாக ஓடி அலைந்து கொண்டிருக்கிறவனாக அவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 8 நீங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக 7 மற்றும் 19. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜாவாக இருக்கிறாரா, புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக இருக்கிறாரா? புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறாரா? யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 1 ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. யோவான் 1 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாத ராஜாவாக காணப்பட்டார். அருமையானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமக்கு சொந்தமானதிலே வந்த ஆண்டவரை, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இந்த ஆண்டவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்விலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகின்ற வேளையிலே நான் அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீர் வாரும், என் உள்ளத்திலே தங்க வாரும், என்னிலே நீர் வாசம் பண்ண வேண்டும், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி என்னுடைய இல்லத்தை திறப்பது மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளத்தை நான் திறந்து கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, அவர் புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாகவே நின்று கொண்டிருக்கிறாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா இன்று என்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரா? அவருடைய ராஜ்யம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? அவருடைய கர்த்தத்துவம் இருக்கிறதா? அவருடைய ஆளுகை உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? தேவனால் அனுப்பப்பட்ட ராஜா உன் வாழ்விலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜாவாக இருக்கிறாரா? உன் ஆண்டவருடைய ஆளுகைக்கு நீ உன்னை முழுமையுமாய் ஒப்புக் கொடுக்கவில்லை. தேவன் உன்னை ஆளும்படியாக உன்னுடைய இதே கதவை திறந்து நீர் அவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ நானும் சொல்லுகிற கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறது மாயையான, பொய்யான, ஏமாற்றுத்தனமான ஒரு ஜெபம்.
பொருள் உணர்ந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். இன்றைய ஆண்டவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்புக் கொடுத்தவனாக வருகிறேனா? அவருடைய வார்த்தையை தூரம் தள்ளினவனாக நான் காணப்படுகிறேனா? இல்லைனால் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறேனா? அவருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணித்தவனாக இருக்கிறேனா? இல்லைனால் என்னுடைய சித்தத்தை சிம்மாசனத்திலே நான் அங்கே சீர்பார்த்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறேனா? என் ஆண்டவர், என் ராஜா என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜாவாக இருக்கிறாரா? அவரை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் விரும்புகிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யம் நான் சேர வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். ஆம், அவர் எனக்காக மாண்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் என் பாவத்தை கழுவியது. அது என்னுடைய வாழ்வின் கடந்த கால வரலாறு. இன்றைக்கு அவருடைய ஆளுகை என்னிடத்திலே இருக்கிறதா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையிலே வரட்டும் ஆண்டவரே. இந்த பூமியிலே வாழுகின்ற என் வாழ்க்கையிலே என்னுடைய சுய சித்தம் அழிக்கப்படட்டும், தேவனுடைய சித்தம் கோலோச்சப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜாவாக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட நான் சொல்லுகிறேன். நீயும் நானும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு நாளிலே ராஜாதி ராஜா திரும்ப வரப்போகிறார். அதைத்தான் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். He is the returning king. திரும்ப வரக்கூடிய ராஜா. நான் எவ்விதமாய் சென்றேனோ அவ்விதமாய் வருவேன். இதைத்தான் அன்று சீசர்களுக்கு அங்கே அறிவிக்கப்பட்ட செய்தி. எவ்விதமாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அவ்விதமாகவே திரும்ப வருவார் என்று சொல்லுகின்ற ஒரு அத்தாட்சியான அதிகாரமிக்க ஒரு செய்தி சொல்லப்பட்டதே, அது நடக்கப் போகிறது. அவர் திரும்ப வரப்போகிறார். மகிமையோடும் அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் சமாதான தேவன். அவர் என்ன செய்கிறார்? உன்னையும் என்னையும் சந்திக்கும்படியாக வரப்போகிறார். அந்த நாளிலே ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லக்கூடியவனாக நீயும் நானும் காணப்படுகிறோமா? அப்படி காணப்பட வேண்டும் என்றால் இன்று அவர் என்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜாவாக இருக்க வேண்டுமே. என் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான் அவருடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணித்தவனாக நான் காணப்பட வேண்டுமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது ஒரு டெரிட்டரி அல்ல, இட்ஸ் அ பர்சனல் மேட்டர். இது ஒருவேளை பூகோளம் சார்ந்த ஒரு அமைப்பு அல்ல. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த லூக்கா 17:21, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்று சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. ஒரு ஆண்டவர் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்றால் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய ஆளுகை, அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய அரசாங்கம் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகின்ற பொழுது இது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை. இதைத்தான் அங்கே நான் பார்க்கின்றதான வேளையிலே பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறதை பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. இது தனிப்பட்ட உறவு, அப்பா பிள்ளை என்கிறதான உறவோடு மாத்திரமல்ல, இது ஆண்டவர் இல்லை என்றால் ராஜாவும் குடிமகனும் என்கின்றதான ஒரு உறவிலே நான் காணப்படுகிறேன். அது பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. இதைத்தான் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இது ஒரு நித்திய ஜீவனுக்கான ராஜ்யம்.
இது ஒரு நித்திய ஜீவனுக்கான ராஜ்யம், அழிந்து போகிற ஒருவேளை புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இட்ஸ் an eternal place. கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை இது. சமூக உறவின் ராஜ்யம். நோ பேரியர்ஸ். இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் அந்த குலம், இவன் இந்த குலம், எந்த விதமான ஜாதியோ மதமோ இனமோ கலாச்சாரமோ குறுக்கிடாது. அனைவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நான் மாத்திரம் வாழ்வதற்கல்ல ஆண்டவரே, என்னை சார்ந்திருக்கிற சமுதாயம், என்னை சூழ்ந்திருக்கிற தேசம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக பிரகாரமான ராஜ்யம், இவைகளெல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வர வேண்டும். சமூக உறவின் ராஜ்யம். கிறிஸ்துவுக்குள்ளாக யூதன் என்றும் அடிமை என்றும் கிரேக்கர் என்றும் யாதொரு வேறுபாடும் கிடையாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. படிப்பினாலோ நிறத்தினாலோ மொழியினாலோ இனத்தினாலோ ஜாதியினாலோ நாம் குறுக்கிடுவோம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்வதிலே பொய் சொல்லுகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னிலே வரட்டும் ஆண்டவரே, என் வீட்டிலே வேலை பார்க்கிற அனைவரிலும் உம்முடைய ராஜ்யம் வரட்டும். நான் சார்ந்திருக்கிறேன், நான் ஒருவேளை இந்த உலகம் என்னென்ன பேரிட்டு அழைக்கிறார்களோ அத்தனை மக்களுடைய மத்தியில் உம்முடைய ராஜ்யம் வரட்டும். இது சமூக உறவின் ராஜ்யம். மாத்திரமல்ல, நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகின்ற பொழுது இது அன்பின் உறவுக்கான ராஜ்யம். ரிலேஷன்ஷிப் ஆஃப் லவ். இது அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு ராஜ்யம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பை, பூரண சற்குணத்தின் அன்பு வாசமன இடங்கொடுங்கள். அந்த அன்பின் தேவன், அன்பின் ராஜா உன்னுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய வருகின்ற பொழுது அது அன்பின் உறவுக்கான ராஜ்யமாக மாறுகிறது. நான் அறிந்திருக்கிறேன் என்பதல்ல, கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நான் பாராமல் சொல்லுவேன் என்பதல்ல, கர்த்தருடைய அன்பை அறிந்திருக்கிறேன் என்பதல்ல, கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறேனா, கொடுக்கிறேனா? நான் கர்த்தருடைய அன்பை என் குடும்பத்தாரிடத்திலே, என்னை வெறுக்கிறவர்களிடத்திலே, என்னை சந்திக்கிறவர்களிடத்திலே, இல்லை என்றால் இன்னும் ஆண்டவருடைய அன்பை அறிந்திராத மக்களிடத்திலே நான் கொடுக்காமல் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்வதிலே அர்த்தமில்லை. இது அகாப்பே லவ். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் விளக்குகிறதே அந்த அன்பு. தெய்வீக அன்பு, பலன் கருதாத அன்பு, பிரதிபலன் பார்க்காத அன்பு, ஏதாவது உள்ளர்த்தத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு அன்பின் சேவை அல்ல. எதிரியையும் நேசிக்கும் அன்பு. ஆண்டவர் வரப்போகிறார். அதைத்தான் தெசலோனிக்கு சபைக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் அங்கே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகின்றதான வேளையிலே 16ஆம் வசனத்தை பாருங்கள். 16, 17 பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எதிர்நோக்கி இருக்கும் ராஜாவை எதிர்நோக்கி இருக்கின்ற ராஜ்யம். ராஜாவை எதிர்நோக்கி இருக்கும் ராஜ்யம். அவரை ராஜா என்று சொல்லி அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. வரப்போகிறார், வரப்போகிறார். ஆமேன், ராஜாவே வாரும், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறோமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல. இந்த ராஜ்யத்தின் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. என்னால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுக்கிற ஒரு ராஜா. கர்த்தாவே வாரும் என்று சொல்லி அழைப்பதற்காக ஆண்டவரை காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
உன் வாழ்விலே அங்கீகரிக்கப்பட்ட ராஜாவாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருக்கிறாரா? அந்த ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது, சமூக உறவின் ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது, அன்பின் உறவின் ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. ராஜாவை எதிர்நோக்கி இருக்கும் ராஜ்யமாக ஆண்டவரே வாரும் என்று சொல்லி காத்திருக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துவதுதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழல்களிலும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருப்பதுதான் ராஜ்யம் வருவதாக என்பதை விளக்கி கொடுத்தீர். இது சமூக உறவை பலப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை என்பதை இதை ராஜ்யமாக நீர் வெளிப்படுத்தினீர். அன்பின் உறவை வெளிப்படுத்துகிற ராஜ்யமாக நீர் கற்றுக் கொடுத்தீர். அந்த ராஜாதி ராஜா வருகின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராஜ்யமாக, தயார் நிலையிலே இருக்க, எப்பொழுது அவர் வந்தாலும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்க ஆண்டவரே என்னையும் எங்களையும் தொடர்ந்து நீர் பக்குவப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.